வணக்கம் நண்பர்களே. மீண்டும் உங்களை ஒன்றில் நான் சேனல் மூலமாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று பேசவிருக்கும் தலைப்பு மக்கள் திலகம் எம்ஜிஆர். இவரிடம் கடனாக ஒரு சிறு தொகையை பெற்று வாங்கிய கடனை அடைப்பதற்கு திருப்பி அவர்கள் கொடுக்கும்பொழுது அதனை வாங்க மறுத்த வள்ளல் மற்றும் சிலர் கடனாக கேட்டு அது தேவையில்லை என அவரிடம் கேட்காத போது ஏன் என்னிடம் வாங்கவில்லை என்று தேடி கொடுத்தவர். ஒரு சமயம் அண்ணாதுரை சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்ற பொழுது அரசு பணம் பயன்படுத்தினாரா என்ற எதிர்க்கட்சிகளின் வீணான சந்தேகத்திற்கு அவர் உடனே பதிலளிக்கவில்லை. ஆனால் மறுநாள் சட்டசபையில் தனது சிகிச்சை செலவாக 1,68,000 எம்ஜிஆர் தனது சொந்த பணத்தில் இருந்து செலுத்தியதாக தெரிவித்தார். மேலும் அவர் நேற்று வரவில்லை, அதனால் இன்று அவர் முன்னிலையில் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று கூறினார். வாரியார் நம் நாடு படம் ஷூட்டிங் நடக்கும் பொழுது எம்ஜிஆரை சந்திக்க விரும்பினார். ஆரம்பத்தில் அனுமதி மறுக்கப்பட்டது. பின்னர் சந்தித்து கோயில் திருப்பணிக்காக உதவி கேட்டபோது எம்ஜிஆர் எந்த தொகையும் கேட்காமல் கையெழுத்துடன் செக்கை அளித்து உங்களுக்கு வேண்டும் தொகையை போட்டுக்கொள்ளுங்கள் என்றார். இந்த தயால குணத்தை பாராட்டி வாரியார் அவரை பொன்மனச் செம்மல் என புகழ்ந்தார். திமுகவில் இருந்து கொண்டே ஆன்மீக பணி செய்த எம்ஜிஆர் தொண்டு போற்றத்தக்கதாகும். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் ஒரு தெலுங்கு படத்திற்காக பாடிக்கொண்டிருந்தார். அது எம்ஜிஆரின் உன் விழியும் என் பாலும் சந்தித்தால் என்ற பாடல். அதாவது மொழி வேறாக இருந்தாலும் பாடல் பாடிய விதம் குரலின் வளம் கண்டு எஸ்பிபியை பார்க்க விரும்பினார் எம்ஜிஆர். அப்பொழுது அடிமைப்பெண் என்ற படத்திற்காக 1000 நிலவேவா என்ற பாடலை அவரை பாட அழைத்தார். 1000 நிலவேவா ஓர் 1000 நிலவேவா. பாலு அவர்களும் பாடல் பயிற்சியை மேற்கொண்டார். ஷூட்டிங் சமயம் நெருங்கும் பொழுது பாலு அவர்களின் உடல் நலம் குன்றியது. எம்ஜிஆர் அவர்களும் அவரது உடல் நலம் தேறிய பிறகு அவரை பாட அழைக்கலாம் என்று கூறி அவருக்காகவே அந்த ஷூட்டிங் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்தார். பின்னர் அவர் பாட வந்த பிறகு ஷூட்டிங்கெல்லாம் ஆரம்பித்து அவர் பாடி முடிப்பிற்கு அதுக்கேற்ப ஷூட்டிங்கை செய்து முடித்தினார். அதற்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவரை கேட்டு அவரை அணுகி எதற்காக இப்போ செய்துகின்ற போது நீ எனக்காக நான் எம்ஜிஆர் படத்தை படுகிறேன் என்று உன் சக மாணவர்களிடம் உன் உறவினர்களிடம் பேசிக்கொண்டிருந்திருப்பாய். உனது நம்பிக்கையை நான் வீணடிக்கக்கூடாது அல்லவா? உனக்கும் மனது வருத்தம் வந்துவிடும் பிற்பாடு. அதனால் அந்த காரணத்திற்காகத்தான் உன்னுடைய அந்த மகிழ்ச்சியை நான் அதுக்கு இடையூறாக நான் இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் செய்தேன் என்றார். எம்ஜிஆரின் இந்த பெருந்தன்மையை கண்டு எஸ்பிபி அவர்கள் மிகவும் வியந்தார். திரைப்படங்கள் மூலம் எம்ஜிஆர் அவர்கள் அடைந்த புகழும் அவருடைய எழில்மிகு தோற்றமும் சமூக தொண்டும் ஏழைகள் நண்பனாகவும் வீரனாகவும் நடித்ததன் விளைவாக அவர் மிக விரைவில் மக்கள் ஆதரவை பெற அது அதிகமாக உதவியது. அவருக்கு உயரிய பாரத ரத்னா விருது கொடுத்து கௌரவிக்கப்பட்டார். பொதுவாக அவருடைய பாடல்களை அவர் பற்றி சொல்லும். கடமை இருந்தால் வீரனாகலாம், கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம். இந்த பாடலுக்கு ஏற்ப எம்ஜிஆர் தனது வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவர் என்றால் அது மிகையாகாது. நன்றி நண்பர்களே. மீண்டும் உங்களை இன்னொரு தலைப்பில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.